இருக்கு. அப்புறம் ஏன் இந்த மாதிரியான பல பலவிதமான துன்பங்கள் நம்மளுக்கு ஏற்படுது அப்படின்றதுதான் அன்பருடைய கேள்வி. அதுக்கு மகரிஷி, இறைநிலைதான் நாமாவும் இருக்கு, இறைநிலைதான் எல்லாமாவும் இருக்கு. அப்போ இறைநிலையின் பற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற 4 வளங்களுமே மனிதன் என்ற சிறு உருவிலும் இருக்கு. அதனுடைய வெளிப்பாடுதான் நிகழ்வுகளாகவும் அதனுடைய விளைவுகளாகவும் இருக்குன்னு மகரிஷி ஆழத்திலிருந்து அதை அப்படியே பிரிச்சு சொல்லிட்டாங்க. இதன் தொடர்ச்சியா ஒரு கேள்வி அடியேனுக்கு. என்ன கேள்வினா, இறைநிலையே எல்லாமா இருக்கிறப்போ இறைநிலை 6 குணங்களா வெளிப்படாம 6 வெர்ச்சூஸா, அதாவது நற்பண்புகளாவே வெளிப்பட்டு இருக்கலாமே, அது ஏன் அப்படி நடந்தது? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு அன்பர்கள் முன் வந்து அவர்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அம்மா பூர்ணிமா அம்மா சொல்லுங்கம்மா. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஆமாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அப்போ இறைநிலை தான் எல்லாமா மாற்றம் அடைந்திருக்குங்க ஐயா. இறைநிலையை நம்ம இயற்கைன்னு சொல்லலாம், ஆற்றல்னு சொல்லலாம். அந்த ஆற்றலோட அறிவு இருக்கு, விரைவு இருக்குங்க ஐயா. அப்போ அதுகுணங்களாக எப்போ மாறும்னா, தேவையை நிறைவு செய்யும் பொழுது அதில் ஏற்படுகின்ற இன்ப துன்ப உணர்வுகள் தாங்க ஐயா. அப்போ அதனாலதான் நமக்கு அதுங்குணங்களாக மாறுது. இப்ப விலங்கினங்கள் தேவையை நிறைவு செய்வதோடு நிறுத்தி விடுகிறது ஐயா. இப்ப வந்து ஒரு புலி சிங்கத்துக்கு பசி எடுத்தால் அந்த மான்குட்டியை உண்டு தன் தேவையை நிறைவு செய்து கொள்கிறது. அப்பொழுது அங்கு அது தவறானது கிடையாதுன்னு சொல்லிட்டு சாமிஜி சொல்றாங்க. ஏன்னா விலங்கினங்களுக்கு இயற்கையாக உணவு உற்பத்தி செய்ய தெரியாது. அதனால உணவுக்காக பிற உயிரை கொன்று உணவாக கொள்கிறது. அங்கு அது தவறு கிடையாது. ஆனால் இயற்கை சட்டம் செயலுக்கு விளைவு நிச்சயமாக இருக்கிறது. அப்போ அந்த பதிவு இல்லை என்றால் எந்த பதிவுமே இருக்காது இல்லையா? அப்போ ஒரு மீன் குஞ்சு, அவ்வளவு பெரிய கடல்ல மீன் குஞ்சு பிறந்த உடனே தன்னாலாகவே இயல்புக்கமாகவே அது கடலில் நீந்த தொடங்கும். அப்போ அங்க பதிவுகள் இருக்கிறதுனாலதான் அந்த மீன் குஞ்சும் நீந்த தொடங்குகிறது. அப்போ பதிவுகள் என்பது தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தால்தான் நம்மால் இயற்கையை, இந்த பரிணாமத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியும். மனிதன் என்பவன் இந்த பிரபஞ்சம் என்ற நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மலர். அப்போ ஒரு மலர் மலர வேண்டும் என்றால் விதையாக இருந்து செடியாக மலர்ந்து காயாக கனியாக மலராக மாறித்தான் ஆக வேண்டும். இந்த சரித்திரத்தில் சில பதிவுகள் துன்பமாக இருக்கும் பொழுது அந்த துன்ப தரக்கூடிய பதிவுகளை மனிதனால் நீக்கிக் கொள்ளவும் மாற்றி அமைத்துக் கொள்ளவும் முடியும். அதற்கான வாய்ப்பும் இயற்கை, இறைவன் மனிதனிடம் அமைத்துள்ளான். அந்த பதிவுகளை நீக்கிக் கொள்ளக்கூடிய தன்மையையும் எழுச்சி பெறாமல் காத்து கொள்ளக்கூடிய அறிவும் 6ஆம் நிலை அடைந்த மனிதனுக்கு இருக்கிறது. ஆனால் விலங்கினங்களுக்கு அவற்றுடைய பதிவுகளை நீக்கிக் கொள்ள கண்டிப்பாக முடியாது. அப்போ நாம் மனிதனாக வந்த நாம் நம்முடைய பதிவுகளை கணித்து இறைவனுடைய, இப்போ நீங்க விலங்குகளை பார்த்தா இன்னொன்னு பார்க்கலாங்க ஐயா. ஆழ்மனத்தோடு அவைகள் எப்போதும் தொடர்பு கொண்டிருக்கும். காலையில 6 மணிக்கு எல்லா பறவைகளும் வானத்துல ஒரே இடத்துல ஒன்றா சந்திக்குங்க. காற்றின் வேகத்திற்கு ஏற்ப அவைகள் ஒரு வடிவத்தில் அழகாக பறக்கும். யாரும் வந்து பேசிக்க மாட்டாங்க. அப்போ அவர்கள் எல்லாம் விலங்குகள் எல்லாம் ஆழ்மனத்தோட தொடர்பு இருக்காங்க. ஆனால் மனிதர்களாகிய நாம் எப்பொழுதும் புறமனம் நடுமனத்தோட தொடர்பு கொண்டிருக்கும். நம்முடைய ஆழ்மனத்திற்கு நாம் போகாததற்கு காரணம், மனிதனாகிய நாம் நமது தேவைகளை நிறைவு செய்த பிறகு, கற்கால மனிதன், ஆதிகால மனிதன், அப்புறம் விஞ்ஞான வளர்ச்சி, நம்முடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்து கொண்ட பிறகுதான் நான் யார் என்ற ஒரு கேள்வி, சிந்திக்கும் ஆற்றல் எல்லாமே நமக்கு வருகிறது. சில மகான்கள் பதிவுகளை நீக்கி அன்பும் கருணையாக வாழ்கிறார்கள். தாவரங்களுக்கும் பதிவுகள் இல்லை, அவை அன்பும் கருணையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல் இறைவன் நமக்குள் எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு ஒரு உதாரணம் சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன் ஐயா. ஒரு திருடன் நீதிமன்றத்தில் நீதிபதி ஒரு கேள்வி கேட்கிறார். நீ திருடினாயா என்று கேள்வி கேட்கிறாய். அதற்கு அந்த திருடன் தண்டனைக்கு பயந்து இல்லை ஐயா, நான் திருடவில்லை என்று பதில் சொல்கிறார். ஆனால்
திருடனுடைய மனதில் அந்த ஆன்மா இறைவன் ஆழ்மனம் அழகாக விதித்து காட்டுகிறது. அவன் அந்த பூட்டை உடைத்தது, பீரோவை உடைத்தது, தங்கம், பொன் போன்ற முதலிய பொருட்களை திருடியது எல்லாமே அழகாக விதித்து காட்டுகிறது. ஆனால் அவன் மனம் தண்டனைக்கு அஞ்சி பொய் சொல்கிறான். அதே போல் மனிதன் வரை இறைவன் தனக்குள்ளாக இருந்து கொண்டு நல்ல விஷயத்தையும் தீய விஷயத்தையும் நமக்கு எடுத்து காட்டி கொண்டிருக்கிறது. நாம் அலட்சியம் செய்து அறியாமையினாலும் அளவுமதை மீறி துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கோம் ஐயா. எனவே இவற்றை நீக்க தவமும் அதமும் நமக்கு உதவி செய்யும். மனவளக்கலை அதற்கு பெரிதும் உதவும் என்று வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா மிக அருமையம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். இன்னும் ஒருவருக்கு வாய்ப்பு. இதே சிந்தனைய நம்ம நாளையும் தொடர்வோம். கருத்து பகிர்வ இன்னும் ஒருவருக்கு வாய்ப்பு. அம்மா சாந்தி அரவிந்தன் அம்மா, நீங்க பகிர்ந்துக்கோங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அன்பர் கேட்ட மாதிரி ஏன் எல்லாருக்கும் துன்பம் அப்படின்னு கேட்டோம்னா, இறைநிலை பாகுபாடு காட்டுறதே இல்லைங்கய்யா. இறைநிலை யாருக்குமே துன்பம் தர்றது கிடையாது. இறைநிலை கிட்ட இருக்கிற ஒரே ஒரு விஷயம் அழுத்தம் அப்படிங்கிறது மட்டும்தான். அப்ப எப்ப இறைநிலை ஒன்றாக இருந்தது, அது பின்னப்பட்டு இறை துகளா அத்வைதம் அப்படின்ற 2வது நிலைக்கு வரும்போதுதான் அதுல விளக்கும் ஆற்றல் அப்படிங்கிற அறிவு அப்படிங்கிறது விரைவு நிலைக்கு அடக்கம் அப்படிங்கிறது ஆற்றல் நிலைக்கு வர்றதுனால நமக்கு விளக்கும் ஆற்றல் எப்ப அது 2 ஆற்றலா வந்ததோ அப்பவே நன்மை தீமை அப்படிங்கிற 2 விஷயமும் அதுல வந்துருச்சு. அப்போ இறைநிலை இறை துகளா மாறினப்பவே நமக்கு நன்மை தீமை அப்படிங்கிற 2 விதமான எல்லா விஷயங்களும் இருக்கு. அப்ப சிவம் அப்படிங்கிறது சக்தியா மாறினப்பவே 1 2ஆனதப்பவே நமக்கு தீமை அப்படிங்கிற துன்பம் அப்படிங்கிற விளைவு வந்துருச்சு. ஆனா அது விளைவு பாத்தீங்கன்னா ஈர்க்கும் ஆற்றல் அப்படிங்கிற இறைநிலை கிட்ட எல்லாமே இன்பமாகத்தான் இருக்கு. விளக்கும் ஆற்றல் இருக்கிறப்பதான் துன்பம் அப்படிங்கிறது வருது. இதே மாதிரி பரிணாமத்துல ஓரறிவு விண்லேருந்து காற்று, நெருப்பு, நீர், நிலமா மாறி ஓரறிவுல இருந்து 6வது அறிவு வரைக்கும் வர்றப்போ அந்த 6வது அறிவுல சுதந்திரமா அறிவு சுதந்திரமா செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. அது எப்படி சுதந்திரமா செயல்படுது அப்படின்னு சொன்னோம்னா, அந்த விலங்கின தன்மையாகவும் மாறக்கூடிய நிலையிலையும் ஆன்மீக நிலைக்கு போற மாதிரியும் செயல்படுது. ஆனா நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கறது இறைநிலை பாகுபாடு இல்லாம செயலுக்கு ஏற்ற விளைவுல பொறுத்துதான் இறைநிலை அதுக்கு ரிசல்ட் கொடுக்குது. இப்போ செயலுக்கு ஏற்ற விளைவு அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு கத்திய வச்சு நாம 2 விதமா டாக்டர் பாத்தீங்கன்னா ஆபரேஷன் பண்ணலாம். அது வாழ்க்கை அமையுது. ஒரே கத்திய திருடன் அதே செயல் செய்யும் போது அது அவருக்கு சாபமா வருது. அப்போ அதனோட விளைவை பொறுத்துதான் இறைநிலை அவருக்கு துன்பம் தரதோ இன்பம் தரதோ அமையுது. இவை எடுத்துக்காட்டா பார்த்தோம்னா, சூரிய ஒளி இருக்கு அப்படின்னு வச்சுட்டோம்னா, அது ஒரே விதமாதான் எல்லாருக்கும் எல்லா இடத்துலயும் ஆற்றலை தருது. ஆனா அதோட ஒரு கல்லுல கால் வச்சோம்னா ரொம்ப சூடு அதிகமாகுது. அதே மண்ணுல கால் வச்சோம்னா கொஞ்சம் மிதமான வெப்பமா இருக்கும். தண்ணியில கொண்டு போய் கால் வச்சோம்னா சூரிய ஒளி படும்போதே தண்ணியில கால் வச்சோம்னா கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும். இப்போ நம்மளோட ஏத்துக்கிற தன்மை எப்படி இருக்கோ அதை பொறுத்துதான் இன்பமோ துன்பமோ அமையுன்றாங்க. இப்ப இந்த 6வது அறிவு இத மகாபாரதத்துல ஒரு கடைசியில போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா கிருஷ்ணர் கிட்ட அவரோட நண்பர் கேக்குறாங்க, கிருஷ்ணர் அவதாரம் என்னோட அவதாரம் முடிஞ்சிருச்சு, உனக்கு ஏதாவது வரம் வேணுமா கேளு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவரோட நண்பர் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வரம்லாம் வேணாம், எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன கேள்வின்னு கேட்கும்போது, நீதான் கடவுளா இருக்கிற, எல்லாமே தெரிஞ்சவனா நீதான் இருக்கிற, உனக்கு எல்லாமே நடக்கிறது எல்லாம் தெரியும், ஏன் இந்த போர் நடக்க விட்ட? போர் நடக்க விட்டு இப்படி பஞ்சபாண்டவர்களை தவிர வேற யாருமே இல்லாம இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தியே அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னோம்னா, கடவுள் சாட்சி பூதமாக மட்டும்தான் இருப்பாங்க. நான் ஓடோடி நான் துன்பத்தை நீக்க மாட்டேன். இப்போ எங்க மகாபாரத போர் தொடங்கினுச்சு அப்படின்னு கேட்டோம்னா, அந்த சூதாட்டம் பண்ணும்போது துரியோதனன் தன்னால ஆட முடியாதுன்னு சொல்லிட்டு சகுனிய கூப்பிடுறாங்க. ஆனா தர்மர் பாத்தீங்கன்னா, கிருஷ்ணர் வந்துடக்கூடாது, நானே ஆடுறேன், கிருஷ்ணர் வந்தா இந்த ஆட்டத்தை ஆட விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வரக்கூடாதுன்னு நினைச்சதுனாலேயே கடவுள் அங்க இருந்தாலும்
அவரால வர முடியல. எனக்கு தர்மர் வந்து வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ நம்ம உள் மனசு வந்து அந்த செயலை செய்யக்கூடாது, சூதாட்டம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சாலும் அவர் வந்து விவேகம் இல்லாம அந்த சூதாட்டத்தை ஆடிட்டு அறிவின் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில அறிவை வந்து தெளிவான நிலையில இழைத்த நிலைக்கு பண்ணாம சூதாட்டம் ஆடி இவ்வளவு மகாபாரத போருக்கு காரணமாகவே இருந்தது. அப்போ அதோட விளைவுனாலதான் வந்து நமக்கு இவ்வளவு பெரிய துன்பமே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து சொல்றாங்க. அப்ப சரியான வழியில வந்து அறிவை யார் பயன்படுத்துறாங்களோ அதுக்கான பலன் தருவது மட்டும்தான் இறைவனோட வேலை. செயலுக்கு ஏற்ற விளைவை கொடுக்கறது மட்டும்தான் கடவுளோட வேலை. அதனால வந்து எல்லாருக்கும் வந்து இன்பம் தான் இறைநிலை வச்சிருக்கே தவிர துன்பமே கிடையாது. நடுவுல இந்த பதிவுகள் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, அது இறைத்துகளா வரும்பொழுதே தீமை அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் போர்ஸும் இருக்கிறதுனால அது இல்லாம இந்த பிரபஞ்சமே இயக்க முடியாது. அப்ப நன்மை தீமை இன்பம் துன்பம் ரெண்டும் கலந்து இருந்தா மட்டும்தான் நம்மளால இந்த பிரபஞ்சத்தை இயக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்கய்யா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். ரொம்ப அருமைங்கம்மா. நன்றிங்கம்மா. இன்னும் 2 அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. கீதா அம்மா, மீனாட்சி அம்மா. அம்மா பொறுத்தருள்க. நாளை இதனுடைய தொடர்ச்சிய நாம உங்கள்ல இருந்து சிந்திப்போம்மா. பொறுத்தருள்க. நிகழ்வின் நிறைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். நிறைவாக உலக நல வாழ்த்து. உலக நல வாழ்த்து பாட நீங்களே பாடி நிறைவு பண்ணிருங்க ஐயா. சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. We all know that we all are fractions. We came from the totality, and the soul or the genetic center is a fraction, or maybe like a drop. An example, a drop from the sea ocean, right? Similarities, everything we have within us too. Same divinities, features, properties. Then why are we going through all these happiness and sadness experience? Why are we having all those 3 sins, right? Anamam, Kanmam, Maya. Those 3. And why are we channelizing our 5 senses? And also, why do we have to regularize or regulate our 6 temperaments? These are it's one single question, but I just made more elaborate. So let us try to find the answer for this. Maybe I think we can welcome Mahadevi Amma to share her thoughts for about a couple minutes on this. Is it possible, Amma? It can be possible, but maybe it is not correct. It will not be correct. That you need to tell me after I speak. Be blessed by the divine. First thing, I would like to put another question for this question. Maharishi's aim was world peace by one world federal government. He developed 14 plans and approached UNO, and they said that you need to approach some authority from your country. So he went to our prime minister that time, and if that road was taken, everything would have been so smooth and very simple and easy that we know. Why? God has
done like this? Because Maharishi knows that he will try something if that is the appropriate and to the welfare of the society, nature, everything, by God's grace. Why this was not achieved? Like the same way, God has told that it is our responsibility that to take this road, not so easily, to fix ourselves and travel to achieve this. One world federal government without war and all those principles like that in for world peace. So like the same way, God has created so many planets across the universe. It is observable universe every day. So like that, in one planet that we know, every 5 elements come into come into place, and the living beings exist. And how the living things existed, it took millions and millions of years, and not just with the God's energy and great consciousness. The God didn't develop man as a single entity on a single day. It took millions of years of evolution, and after that millions of generations. in Tamil they say பல ஆயிரம் தலைமுறைகளாக வடிவமைக்கப்பட்ட உருவம் மனிதன். So it took this million years for this body and functions to be appropriate for man to live. Like it created day to work, night to sleep, rejuvenate every day. You're having food, excreting. It is like the system is like that. The system works like this. The system works like this. So God is very clear, and it is clear that we know from the evolution, the fear and inability that through animals imprints, we have that this sinam and kavalai that we need to eradicate, and we need to moralize, regulate our mind, and very nicely mind is created. We are fraction from totality, so we have to gain strength by regulating our mind and working on our body, and doing introspection, and attain self-realization, and spread the peace and love all over our community and all over our world. That's what we are doing every day. This is my answer, Aya. You need to tell the feedback. Thank you. Be blessed.